முல்லை இந்த மணிவாக்கமா நீங்க இருக்கிற ஏரியா பேரு? மணிவாக்கத்துல 10 வருஷமா இருக்கீங்களா? திடீர்னு இங்க நீங்க நல்லா அயன் பண்ணி கொடுக்குறீங்களா ட்ரெஸ் எல்லாம்? ஆமா சார், நம்ம பேப்பர் வச்சு நீட்டா உடை முதல் கொண்டு ஷர்ட் முதல் கொண்டு பேப்பர் வச்சு நீட்டா அயன் பண்ணி தரோம். பேப்பர் வச்சுனா நியூஸ் பேப்பரா? நியூஸ் பேப்பர். இன்னி பேப்பரா பழைய பேப்பர்? இல்ல புது பேப்பர், எப்பவும் வர்ற பேப்பர். அப்படியா? சரி சரி, அதுதான் என்ன சொன்னாங்க, ஷூட்டிங் பக்கத்துல ட்ரெஸ் எல்லாம் ஒரு 10-15 ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தேன். கண்டிப்பா சரி அயன் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தா நீங்க இன்னைக்குன்னு பார்த்து இங்க காணமே தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன். இது வந்து நம்ம இதுக்கோசம் தான் இந்த மாதிரி ஒரு இது, வேற டெய்லி தான் கிடக்கும். அப்படியா? டெய்லியா? இப்ப டேபிள்ல அயன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி 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 சரி. இந்த ஏரியால கௌதம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி சிறப்பு. அப்ப ஒரு கண்ணை தரங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இப்போ விஜய் டிவியில் பாலாலாம் கேட்டு பார்த்துக்கிறீங்களா? பாலா, விஜய் டிவி பாலா, புகழ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் மக்களுக்கு என்னென்ன தேவையோ சம்பாதிக்கிறதுல ஒரு அவங்களோட இஷ்ட பிரகாரம் எத்தனை பர்சன்டோ நல்லது பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற கௌதமும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன தலையாட்டினா எப்படி தெரியும்? இப்படி கண்ணை தரங்க, இவருக்கு தரங்க தம்பி. ஒரு சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. அந்த கேமராலாம் உங்களுக்கு தான். அது இல்லை, இந்த பக்கம் பாருங்க, உங்களுக்காக வண்டி ரெடி பண்ணியிருக்காரு. வாங்க, சூப்பர். வாங்க அப்படியே. அண்ணா எந்த பக்கம் தர்றது? அப்படியே வாங்க வாங்க. இந்தாங்க, ராதாக்கா மூலியமா தர சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து இல்லத்தரசி தரங்க. வெரி குட், சூப்பர். தரங்க, தரக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். புதுசா பெயிண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதனால லாக் ஆயிருக்கு. நீங்க யாராவது திறந்து விடுங்க, லாக்க மட்டும். ஓ, அந்த பக்கம் லாக். இதே திறக்குங்க. வெரி குட். ஓகே, இப்ப தரங்கண்ணே. எஸ் எஸ், சூப்பர். அந்த பக்கம் நல்லா வைக்கணுமா? ஓகே, வாங்கண்ணே. வாங்கக்கா, வாங்க வாங்கண்ணே. வாங்கண்ணே, வாங்க கரண்ட் கொடுத்து வாங்க வாங்க. இந்த இது என்ன இது இருக்கா? இந்த பக்கம், அந்த பக்கம் திரும்புங்க. இருங்க வரேன். அண்ணே உங்க பேர் என்னண்ணே? முத்துப்பாண்டியன். எல்லாம் இந்த பக்கம் பாருங்க. முத்துப்பாண்டியன் இந்த பக்கம் வாங்க. கோபின் இந்த பக்கம் வாங்க. பாபண்ணா கோபண்ணா? கோபி பாபு. வாண்ணே கோபி அண்ணா. ஓகே, சிறப்பு அண்ணே. இது வந்து கௌதம். ஸோ எல்லாருமே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா மதத்திலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி நல்லது பண்ணணும். எவ்வளவு சம்பாதிக்கணும் அதுல ஒரு பகுதியாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. தானத்துக்கு தர்மத்துக்கு 2 வித்தியாசம் இருக்கு. தானமும் என்ன சொல்லுவாங்க, தானம் பண்ணணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க. ஆனா தானம்ன்றது என்னன்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது தானம். நமக்கு தெரியாதவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது தர்மம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தர்மம் கணக்குல சேரும். உங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அதுவும் முக்கியமான பிளஸ் என்னன்னாங்க, இந்த வண்டி கொடுக்கறத விட இவர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு பிளாஸ்டிக்லேயே இதை பண்ணியிருக்காரு. ரீசைக்கிள் பண்ணி வேஸ்டா இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் அந்த பிளாஸ்டிக்லாம் சேர்த்து அதை ரீசைக்கிள் பண்ணி இந்த பிளைவுட் மாதிரியே பண்ணியிருக்காரு. ஃபுல்லா பிளாஸ்டிக் பேஸ் மட்டும்தான் அங்க பிளைவுட் வரும், மற்றது வீல் வரும், மற்றது எல்லாமே பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காரு. அதுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர் இன்னும் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப பாத்ரூம்லாம் கூட வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மைக்ல போட்டு பேசுங்கிறங்க அவங்களோட விஷயத்தை ஃபுல்லாக. ஆக்சுவலா வந்து நம்ம தூக்கி போடுறோம், தேவையில்லாம தூக்கி போடுறோம். நான் இந்த தூக்கி போடுற பொருளை இன்னைக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆக்கி இன்னைக்கு ஒரு பாத்ரூம் இந்த இது கட்டியிருக்கோம். இதே மாதிரி நாங்கள் பாலா அவரும் லாரன்ஸ் அண்ணாவும் வந்து திருவண்ணாமலை ஒரு ஸ்கூல்ல பாத்ரூம் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எங்களுடைய ஒரு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பாத்ரூம் ஒன்று இருக்குன்னு ஆசைப்படுறோம். இந்த வீடியோ பாலாக்கு போனாலும் சரி, லாரன்ஸ் அண்ணா போனாலும் சரி, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கு. அதே மாதிரி சாரும் வேண்டிக்கிறோம், நீங்களும் அதுக்கு உதவி பண்ணணும். நல்லா வந்து அதையும் இதே மாதிரி சிறப்பா திறந்து வைக்கணும். நீங்க அதே மாதிரி இது மாதிரி எல்லாரும் என் கூட இருக்கணும், அதை ஆசைப்படுறோம். இது மட்டும் இல்ல, இது மாதிரி எல்லாரும் வீடு அதுல ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ல கட்டிதான் ஆசைப்படுறோம். ஸோ நீங்க எல்லாரும் ஆதரவு பண்ணணும். அதுல கண்டிப்பா இது மேல போகும். நம்ம தூக்கி போற பிளாஸ்டிக்ஸ் நினைக்காதீங்க. அதனால இங்க நம்ம நிறைய பேருக்கு உதவுது. ஸோ அதுதான் எங்களுக்கு முக்கியமான மோட்டோவா இருக்குது. ஸோ அதான் எல்லாமே. முக்கியமா அண்ணன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கேட்ட உடனே அப்படிலாம் தம்பி உடனே வந்துடலாம்டா அப்படின்னு சொன்னாரு. இல்லடா அது டைம் இன்னும் ஒதுக்கல, உடனே பண்ணிடுவோம், எப்போ பண்ணுவோம் அப்படின்னு டைம் கேட்டு எங்களுக்காக வந்ததுக்கு அவனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ கௌதம். என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, கௌதம் அண்ணே நீங்களும் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இந்த தம்பி எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நண்பர்னே
சலவை தொழிலாளி. அப்புறம் செஞ்சு கொடுத்து ரொம்ப நன்றி கௌதம் சாருக்கு. ஓகே அண்ணா என்ன சொல்லுங்க. சார் ஏதோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஸோ நான் டேபிள் போட்டு அயன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கடை இந்த மாதிரி வந்தது காரணம் சார் தான். சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். ரொம்ப நன்றி. அக்கா அக்கா நீங்கள் அனைவருக்கும் நன்றி. வெளியில் மெயின் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் ஒரு மொட்டை வண்டியாக தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு வந்தோம். யதார்த்தமாக சார் கௌதம் சார் வந்து பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முன்னணியாக வந்து அவர் பேசினார். சரி, நான் வந்து அவருக்கு வந்து அதிக பாரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவர் வந்து இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. வாங்க நிலை என்னன்னா ஆக்சுவலாக எப்படியே போட்டா மைக் ஏறிடுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க 3 பேர் சேர்ந்து. அவங்க பேர்லாம் என்ன? ஈஸ்வர், குணால், தினேஷ், கஜேந்திரன், அப்புறம் தினேஷ். ஸோ மொத்தம் ஒரு 5 பேரா சேர்ந்து இவர் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து இந்த பிளாஸ்டிக்கை, வேஸ்டான பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணும்போது இங்க பண்ண முடியாது. இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இவங்க கிட்ட இருக்காது. ஆனா அதுக்குண்டான மூளையும் ஐடியாவும் இருக்கு. அதனால இவங்க எங்க போயிருக்காங்கன்னா, சூரத் போயிட்டு இங்கிருந்து செலவு பண்ணி கரெக்டா இதை செய்து எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு செலவு பண்றதுக்காக இந்த மிஷினை ரெடி பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். அங்கிருந்து செலவு பண்ணி போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க தான். இன்னும் நிறைய நல்லது பண்ணோம். அதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு இதை பாக்குறவங்களும் கண்டிப்பா வந்து இது மாதிரி நல்லது பண்றது நம்மளும் இப்ப நான் ஒன்றும் இன்னைக்கு வந்து பெருசாலாம் நான் பண்ணல. இவர் தம்பி கூப்பிட்டு ஆனா நீங்க வந்து கூட வந்து கொடுங்கண்ணே, ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டாரு. நான் வந்து சும்மா தான் வந்திருக்கேன். பட் ஆனா இவர் தான் எல்லாமே முழுக்க பண்ணது. கௌதம், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இதை புகழும் பாப்பாப்ல, பாலா அண்ணனும் பாப்பாப்ல, என்ன பாலா பாப்பாப்ல, லாரன்ஸ் சார் பாப்பாரு. எல்லாருமே நீங்க நல்லது பண்றது எல்லாருமே சோசியல் மீடியா முன்ன மாதிரி கிடையாது. ஒருத்தர் நல்லது பண்ணானா கூட சில பேர் இப்போ நிறைய பேர் வந்து தெரியாம பண்ணுவாங்க, சில பேருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து யார் எதை பண்ணாலும் வைரலா தப்பு பண்ணாலும் தெரிஞ்சிடுது, நல்லது பண்ணாலும் தெரியுது. ஸோ நல்லது பண்றது இமீடியட்டா பாசிட்டிவா எல்லாருக்குமே போய் சேரும். இன்னும் நீங்க நினைச்ச மாதிரி பாத்ரூம் கூட பிளாஸ்டிக்லயே இது பண்ண போறீங்க, ரீசைக்கிள் பண்ணி. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க இங்கேயே ஃபேக்டரி வச்சு பெரிய அளவுல வளர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர். இதே மாதிரி சார் நல்லா இருக்கணும், நல்ல பேர் வரணும். இதே மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் சார் வந்து முன்னிலை பற்றி நடத்தி கொடுக்கணும் சார். தேங்க்யூ கௌதம். தேங்க்யூ. செஞ்சிடாமல் சரி 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக. தேங்க்யூ.